சார் இது நாம் தமிழர் ஆதரிக்க ஏதாவது காரணம் இருக்கா? நான் தமிழன், அது உங்களுக்கு தெரிஞ்சு போதும். வல்லவனுக்கு புல்லும் மாயுதம், சீமானுக்கு புல்லும் மாயுதம். உடனிருந்த என் பிள்ளை ஜெகதீஷ் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கிறார். ஆனால் நான் பொலிட்டிக்கல் அரசியல்வாதி புது மனிதன் என்று சொல்லுகிறேன். என் பிள்ளை சீமா காட்டி வெளியிலே செல்லும் ஜெகதீஷ் வெற்றியிடம் பார்க்கிறது. ரெண்டாவது மாற்றம் வேணும், மிகப்பெரிய மாற்றம் வேணும். இளைஞர்கள் உங்களை பார்க்கும்போது உற்சாகம். ஏனென்றால் இயக்கமே பெரிய சரித்திரத்தை புரட்டி போட்ட வரலாறு உண்டு. சீமான் நாம் தமிழர். சார் இது நாம் தமிழர் ஆதரிக்க ஏதாவது காரணம் இருக்கா? நான் தமிழன், அது உங்களுக்கு தெரிஞ்சு போதும். சார் ஒரு சின்ன இன்னும் கொடுக்கல, இப்போ புது சின்னமா சார் அவங்க எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னத்தை ஜெயிப்போம். புதிய சின்னத்தில் இல்லை சார் வல்லவனுக்கு புல்லும் மாயுதம், சீமானுக்கு புல்லும் மாயுதம். அது என் பிள்ளை. நான் என்ன அரசியல்வாதி, நான் கட்சிக்காரனா? ஏன் சொல்லுகிறேன், பிள்ளை எவ்வளவு சோடை போகாமல் ஜெனியூனாக இருக்கும் அடையாளம் தான் அவசியம். ஜெகதீஷ் இன்னைக்கு எழுதாக கூட சீமா புரியுது. நான் வந்தோடனே வந்தவர்கிட்ட எல்லாம் குறித்து நீயா நிற்கிறேன். அதுபோல எனக்கு அரசியல்வாதி. நீங்கள் இது பிரச்சாரம் அவருக்கு ஆதரவாக பண்ண போகிறீங்களா? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். என் பிள்ளைகளுக்காக வேண்டி யார் எது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது என் பிள்ளை சீமானாக இருக்கும், இல்லை ஜெகதீஷ். சார் சமீப காலமாக சினிமா துறையில் போதைப் பொருள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்துகிட்டு இருக்குல்ல சார்? அது குற்றம் சார். அரசியல்வாதிகள் இப்படி குற்றச்சாட்டு அப்படி நான் நல்ல கலை. என் பிள்ளை சீமாவை ஜெகதீஷனை நேசிக்கிறேன். நான் அரசியல்வாதியாக முன்னெல்லாம் எங்கே போயிருந்தாங்க போதைப் பொருள் உள்ள. இல்லை சினிமா துறையில் தொடர்பு இருக்கிறவங்க பேர்லாம் இப்போ அடிபட்டுக்கிட்டு வருது இல்லைங்களா? எந்த காலத்திலிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த மையாண்டி எதிர்கட்சி தான். நன்றி.